அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாடு செட் எக்ஸாம் அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய செட் எக்ஸாம். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். ஸோ இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு எக்ஸாமினேஷன். லாஸ்ட் 2018ல நடந்தது தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் 6 இயர்ஸா இந்த எக்ஸாம் வந்து சோ ஃபார் எதுவுமே கண்டக்ட் பண்ணல. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈகர்லா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அபவுட் த பேப்பர் 1 பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல வந்து ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். ஈச் கொஷின் ஹேவ் கேரி ஆன் 2 மார்க்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்ஸ் இருக்கும் பேப்பர் 1ல. அதில் ஒரு 10 யூனிட்ஸ் இருக்கும். அந்த பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பர் 1ல. பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். ஈச் கொஷின் கேரி ஆன் 2 மார்க். 2 மார்க். ஒவ்வொரு கொஷினுக்கு 2 மார்க். மொத்தம் நம்மளோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 ஹவர்ஸ் 180 மினிட்ஸ் 150 நிமிஷம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து எந்த பிரேக் இருக்காது. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ப்ராசஸா இருக்கும். பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும். இப்போ பேப்பர் 2ல வந்து நம்மளுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்மளுடைய கிராஜுவேஷன் பேப்பர் 2ல வந்து நம்மளோட ஜியாகிரபி சப்ஜெக்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிஜி படிச்சிருக்கணும் வித் 55 மார்க் 55% ஆஃப் மார்க் கேரி பண்ணணும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கேட்டகரிஸ் வைஸ் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். இதோட வேலிடிட்டி பார்த்தீங்களா, இதோட காலாவதி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒன்ஸ் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸ்லெட் ஆர் நெட் எக்ஸாம். இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் யூஜிசியில கண்டக்ட் பண்றாங்களோ அதே சேம் சிலபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1ல இருந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் 2018க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக், அதாவது வந்து நம்மளோட மொழி பாடங்களை தவிர மீதி இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்கும். பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும். இப்போ நம்மளுடைய பேப்பர் 2ல நம்மளோட ஜியாகிரபி சப்ஜெக்டோட பேப்பர் 2ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஹவு டு ப்ரிப்பேர், நம்ம வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இருக்கக்கூடிய 2 மாசத்துல, அதாவது ஒரு 60 நாள்ல நம்ம எப்படி பேப்பர் 2ல இருக்கக்கூடிய ஒரு 10 யூனிட்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். ஒரு ஸ்மார்ட் ஸ்டடிஸ் எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஜியாகிரபில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜியாகிரபில வந்து ஒரு 3 கேட்டகரிஸா சப்ஜெக்ட் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி, எக்கனாமிக்கல் ஜியாகிரபி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜியாகிரபி, அப்புறம் இதோட அப்ளிகேஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பிசிக்கல் ஜியாகிரபினா வி ஹாவ் 3 யூனிட்ஸ். அதுல பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டா பிரிச்சிருப்பாங்க பிசிக்கல் ஜியாகிரபி. நம்ம பிசிக்கல் ஜியாகிரபில ஜியாகிரபி ஆஃப் என்விரான்மெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ். இப்போ பிசிக்கல் ஜியாகிரபி கோர் பிசிக்கல் ஜியாகிரபி அப்படி பார்த்தீங்கன்னா ஜியோமோர்ஃபாலஜி, கிளைமட்டாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி. அப்பார்ட் ஃப்ரம் த பிசிக்கல் ஜியாகிரபி, இப்போ ஜியாகிரபி ஆஃப் என்விரான்மெண்ட் நம்ம அதையும் படிப்போம். பயோ ஜியாகிரபின்னு சொல்லுவோம், என்விரான்மெண்டல் ஜியாகிரபின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டடி அபவுட் த என்விரான்மெண்ட். ஸோ இதை பத்தி நம்ம பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜியாகிரபி, அதை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜியாகிரபிக்கல் தாட், பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியாகிரபி, ஜியாகிரபி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், ரீஜனல் டெவலப்மெண்ட், கல்ச்சுரல் அண்ட் சோஷியல், பொலிட்டிக்கல் ஜியாகிரபி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹியூமன் ஜியாகிரபி நம்ம கொண்டு வரும். இதில் வந்து அந்த செட்டில்மெண்ட் ஜியாகிரபியா இருக்கட்டும், டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் அண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக யூனிட் வைஸாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜியாகிரபி, பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி, அப்புறம் டெக்னிக்கல் ஜியாகிரபி. ஜியாகிரபி ஆஃப் டெக்னிக்ஸ் நம்ம சொல்லுவோம். அது வந்து கார்டோகிராஃபி, ஜிஏஎஸ்ன்னு சொல்லுவோம், ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்ம அதை வந்து சொல்லுவோம். ரிமோட் சென்சிங், இது எல்லாமே நம்ம பத்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் டெக்னிக்ஸ்னு நம்ம சொல்லுவோம். தென் இதோட அப்ளிகேஷன் பார்ட்ஸ் எல்லாமே இதை நம்ம எல்லாமே ஜியோமோர்ஃபாலஜி, கிளைமட்டாலஜி, ஹியூமன் ஜியாகிரபி, பாப்புலேஷன் ஜியாகிரபி, செட்டில்மெண்ட் ஜியாகிரபி, என்விரான்மெண்டல் ஜியாகிரபி, கல்ச்சுரல், சோஷியல், ரீஜனல், பொலிட்டிக்கல், இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் தான். நம்ம ஒரு ரீஜனல் ஸ்டடீஸாக பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியான்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ வி ஹாவ் 10 யூனிட்ஸ். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடத்திட்டத்தை படி நம்ம சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈச் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஆன் 10 கொஷின்ஸ் வந்து வரும். சம்டைம்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷனோகிராஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் வந்து 8 to 7 கொஷின் கேட்குறாங்கன்னா ஜியோமோர்ஃபாலஜி ஆர் கிளைமட்டாலஜி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 கொஷின் எக்ஸம்ஷன்ஸ். அந்த பிசிக்கல் ஜியோகிராஃபின்னு போகல சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து ஒரு சம்டைம்ஸ் எக்ஸ்டெண்டடா இருக்கும்.
ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈச் யூனிட் கேரி ஆன் 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்க்கணும் அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங்கா இருக்கலாம், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸா இருக்கலாம், அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸா இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸா இருக்கலாம், ஆர் அசர்ஷன் ரீசன் பேஸ்ட் கொஷின்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாரி மேட்ச் த ஃபாலோவிங் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோப்பன் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம கிளைமேட்டாலஜியில் பார்க்குறோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் அந்த மாரி கேட்பாங்க சம்டைம்ஸ். இப்போ ஜியோமார்ஃபாலஜியில் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங். இதே நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்குறோம் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியா இருக்கட்டும், பிளேட் டெக்டானிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்குறோம்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஜியோகிராஃபிக்கல் தாட்ல வந்து ஒரு ஆத்தர் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கு. ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு ஜெர்மன் பேஸ்ட் ஒரு ஆத்தர் இருக்காங்க, ஒரு காரல் காரல் ரிட்டரா இருக்கட்டும், ஒரு அர்த்தனன்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆத்தர் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்கறாங்கன்னா அவங்களோட பிலாசபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க, அசஷன் ரீசன்ல கேட்பாங்க, ரீஜனல் பிளானிங் எல்லாமே. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டீட்டெயிலாக ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்ல வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு சோர்ஸ் என்ன, நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமார்ஃபாலஜி. ஜியோமார்ஃபாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 கேட்டகரிஸை இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஜியோமார்ஃபாலஜியில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலாக கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் அவுட்லைன், ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் ட்ரிஃப்டாக இருக்கட்டும், பிளேட் டெக்டானிக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல். தென் கோர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஜெனட்டிக் அண்ட் எக்ஸோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லுவோம். லைக் வந்து எண்டோஜெனட்டிக் நம்ம ஃபால்ட் இது எல்லாமே நம்ம பார்ப்போம் எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸஸ்ல. எக்ஸோஜெனட்டிக்னா நம்ம வெளிப்புற தோற்றங்கள், அதாவது லேண்ட் ஃபார்ம்ஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸை பற்றி படிப்போம். நம்ம வந்து ஃப்ளூவியல் ப்ராசஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஜியோகிராஃபிக்கல் சைக்கிள்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல். இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்டோஜெனட்டிக் எக்ஸோஜெனட்டிக் இதெல்லாமே நம்ம பார்க்கணும். இதோட தியரிட்டிக்கல்லாம் நம்ம பார்ப்போம். டபிள்யூஎம் டேவிஸ் தேரி என்ன சொல்லியிருக்காரு, பெங்க் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே தியரிஸ் எல்லாமே பார்ப்போம். அப்புறம் ஸ்லோப் டெவலப்மெண்ட், எர்த் மூவ்மெண்ட், எர்த் சீஸ்மிக்சிட்டி, ஃபோல்டிங், ஃபால்டிங், வல்கனிசிட்டி இதெல்லாமே நம்ம பார்ப்போம் ஜியோமார்ஃபாலஜியில். லைக் வந்து எர்த் குயிக் இருக்கு, அதோட லேண்ட் ஃபார்ம்ஸ் என்ன, அதோட காசஸ் என்ன, அதோட ஜியோமார்ஃபாலிக் அசட்ஸ் என்ன, அதோட அவலான்சஸ்னா என்ன சொல்றது, பனிப்பாறைகள், அது எல்லாமே நம்ம பார்ப்போம் ஜியோமார்ஃபாலஜியில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெதரிங். வெதரிங்ல நம்ம வந்து என்ன பார்ப்போம், 3 டைப்ஸ் ஆஃப் வெதரிங் எல்லாமே பார்ப்போம். பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், ஆந்த்ரோபோஜெனிக்கல் வெதரிங். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமார்ஃபாலஜியில் பார்ப்போம். பியூர் அண்ட் பியூர் ஜியோமார்ஃபாலஜி இஸ் அ சயின்டிஃபிக் சப்ஜெக்ட். லைக் வந்து பியூர் சயின்ஸ் பேஸ்ட் அண்ட் சப்ஜெக்ட் எர்த் ஸ்டடிஸ். ஜியோமார்ஃபாலஜியில் நம்ம வந்து சோர்ஸ் நம்ம பார்த்தோம்னா பிரைமரி சோர்ஸ் நம்ம எதெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஜியோகிராஃபி சவீந்திரா சிங்னு ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக்கை படிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் படிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராலர் அண்ட் ஸ்ட்ராலர்னு ஒரு புக்ஸ் இருக்கு. ஸோ வில்லி பப்ளிகேஷன், ஜான் வெல்லி பப்ளிகேஷன். ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியோமார்ஃபாலஜி ஒரு சம்மரி என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட், பிளேட் டெக்டானிக் என்ன, டெக்டானிக் இதோட எல்லாமே பார்க்கலாம். தென் சப்ஜெக்ட் எண்டோஜெனட்டிக், எக்ஸோஜெனட்டிக், வெதரிங் இது எல்லாமே பார்க்கலாம். ஸ்லோப் மூவ்மெண்ட், எர்த் மூவ்மெண்ட்ஸ், ஃபோல்டிங், ஃபால்டிங், வல்கனிசிட்டி, எர்த்குவேக் இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். தென் தியரிட்டிக்கல் தியரி, இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணக்கூட தியரிஸ், லேண்ட் ஃபார்ம் தியரி, ஸ்லோப் டெவலப்மெண்ட் தியரிஸ், கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, பிளேட் டெக்டானிக் தியரி. ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கலாகவும் நீங்க பார்க்கணும். தியரிட்டிக்கலா அவங்க என்ன ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஆத்தரும் எரோஷனல் ஃபீச்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன், லேண்ட் ஃபார்ம்ஸ்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ளூவியல் ப்ராசஸில் வந்து லேண்ட் ஃபார்ம் இருக்கு, கிளேஷியல் இருக்கு, கரஸ்டோஃபோகிராஃப் இருக்கு, ஏலியன் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ்ல எல்லாமே பார்ப்போம். ஒவ்வொரு லேண்ட் ஃபார்ம்ஸ்க்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, எல்லாம் ப்ராசஸ் இருக்கு, ஜியோமார்ஃபாலஜிக்கு ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் ஜியோமார்ஃபாலஜியில் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல், அப்புறம் ஃப்ளூவியல் ப்ராசஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸும் இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ இதே ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் கிளைமட்டாலஜி. இப்போ கிளைமட்டாலஜியில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 2 கேட்டகரிஸாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்கிறோம். ஃபண்டமெண்டல் கிளைமட்டாலஜி, தென் அப்ளைட் கிளைமட்டாலஜி. இது ரெண்டையுமே பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் கிளைமட்டாலஜினா நம்ம என்ன பார்ப்போம், இந்த காம்போசிஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்சோலேஷன், ஹீட் பட்ஜெட் ஆஃப் எர்த், டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட்ஸ், அட்மாஸ்பியர் சர்க்குலேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டலாக நம்ம பார்ப்போம். சைக்ளோன்னா என்ன, ஆன்டி சைக்ளோன்னா என்ன, இப்போ டிராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேச்சர் சைக்ளோன். ஸோ இந்த மாரி வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக பேசிக்காக பார்ப்போம். தென் அப்ளைட் கிளைமட்டாலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லினோ, லானினோ இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ ட்ரவுட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ கோல்ட் வேவ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ ஹீட் வேவ் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாரி நம்ம வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் பார்ப்போம். மீட்ராலஜிக்கல் அசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் லைக் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்டோம், டொர்னடோஸ், ஐல்ஸ்ட்ரோம்ஸ், ஹீட் அண்ட் கோல்ட் வேவ்ஸ்,
ட்ரவுட், கிளவுட் பர்ஸ்ட். கிளவுட் பர்ஸ்ட்னா மேக வெடிப்பு மழைன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல வந்து. கிளேஷியல் லேக் அவுட் பஸ்ட், ஜிஎல்எஃப்னு சொல்லுவோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் பார்ப்போம். ஃபைனலாக நம்ம என்ன பார்ப்போம்னா கிளைமேட்டாலஜியில் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், சீ லெவல் சேஞ்சஸ், அதோட எவிடன்ஸ் அண்ட் காசஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ். இட்ஸ் அ பாஸ்ட், அதான் முன்னாடி நடந்தது, இப்போ இருக்கிறது. இதனால மனிதனுக்கு என்ன பாதிப்புகள் வருது, ஹியூமன் இம்பாக்ட் ஆன் குளோபல் கிளைமேட், உலகத்துல பருவநிலை மாற்றம் நம்ம சொல்லுவோம்ல, கிளைமேட் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாமே கிளைமேட்டாலஜியில் பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது, மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது 3 கேட்டகரிஸாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அதில் பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலாக நீங்கள் பாருங்க கிளைமேட்டாலஜியில் ஸ்ட்ரக்சர் என்ன, இதில் வந்து ஓசோன் ஹோல்னா என்ன, ஓசோன் லேயர்னா என்ன, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ இதெல்லாமே நீங்கள் பாருங்க. அப்புறம் அதில் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் பாருங்க. இந்த ஓஷன் லேயர்ல ஓஷன் ஹோல்ஸ்லாம் வரதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கு, ஸோ தட் இம்பாக்ட்ஸ் என்ன, ஹவு இட்ஸ் அஃபெக்டட் த என்விரான்மெண்ட். ஸோ இதெல்லாமே பாருங்க. தட் மூவ் டு கிளைமேட் சேஞ்ச். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரிட்டிக்கலாகவும் இருக்கு. இதில் வந்து நீங்கள் என்ன தேரி பார்க்குறீங்கன்னா ஓப்பன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஓப்பன்ஸ் அண்ட் தாரன் வைட்ஸ். ஸோ இந்த 2 தேரி பார்க்குறீங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஓப்பன் கிளாசிஃபிகேஷனில் வந்து ஹியூமிட்னா என்ன, ட்ராஃபிக்கல் என்ன, ட்ராஃபிக்கல் என்விரான்மெண்ட்னா என்ன, ட்ராஃபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸாக பிரிச்சிருப்பார் அவர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு கேட்டகரிஸாக பிரிச்சிருப்பார். என்விரான்மெண்டல் ரீஜனல் வைஸாக பிரிச்சிருப்பார். கோப்பன்ஸ் அண்ட் தாரன் வைட் 2 பேரும் வந்து. ஸோ இதில் வந்து பார்க்கக்கூடிய 2 தேரிஸ் வந்து கோப்பன்ஸ் அண்ட் தாரன் வைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைமரி சோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டாலஜி. இதோட நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஜியோகிராஃபி. சேம் சவீந்திரா சிங்ல கிளைமேட்டாலஜின்னு ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு. இல்லை எனக்கு இன்னும் எக்ஸ்டென்சிவாக நான் படிக்கணும், கிளைமேட்டாலஜி இன்னும் நான் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு கிளைமேட்டாலஜி டிஎஸ் லால்னு ஒரு புக் இருக்கு, அது கூட நீங்கள் பார்க்கணும் கிளைமேட்டாலஜி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஜியோகிராஃபியில் ஓஷனோகிராஃபி. ஓஷனோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் இருக்கும் சிலபஸில். ரொம்ப லிமிட்டட் போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் கவர் பண்ணுற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டாக இருக்கும். இப்போ ரிலீஃப் ஆஃப் ஓஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் 1 லைன் தான். இதில் நம்ம என்னென்ன பார்ப்போம், கான்டினென்டல் ஷெல்ஃப் பார்ப்போம், கான்டினென்டல் ஸ்லோப் பார்ப்போம், அபிசல் பிளைன் பார்ப்போம், யார்ட்ஸ் பார்ப்போம், மிட் ஓசோனிக் ரிட்ஜ் பார்ப்போம். ஸோ நிறைய இருக்கு. ஸோ இதோட காம்போசிஷன், ஓஷனோகிராஃபியோட டெம்பரேச்சர், டென்சிட்டி, அதோட சலினிட்டி. அதாவது சலினிட்டினா உப்புக்கள், கடல்ல இருக்கக்கூடிய உப்பு, அதெல்லாம் பரவல் எப்படி இருக்கு, அதோட உலக அளவில் பரவல் எப்படி இருக்கு. சர்க்குலேஷன், வார்ம்ஸ் அண்ட் கோல்டு வாட்டர், நீரோட்டங்கள்னு சொல்லுவோம். குளிர்ந்த நீரோட்டங்கள், வெப்ப நீரோட்டம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். நீரோட்டங்கள் அதில் இருக்கக்கூடிய இதெல்லாமே எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீரோட்டங்கள் எப்பயுமே கரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசோன் சர்க்குலேஷன், வார்ம் அண்ட் கோல்ட் கரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேட்ச் த ஃபாலோவிங்ஸ்ல கேட்பாங்க. அப்புறம் வேவ்ஸ், அலைகள் நம்ம சொல்லுவோம் அது. அப்புறம் வந்து டைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹை டைட், லோ டைட், நீப் டைட், ஸ்ப்ரிங் டைட். ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்ஸ்ல எல்லாமே பார்ப்போம். டைட்ஸ்னா ஓதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீ லெவல் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து சீ லெவல் எப்படி நம்ம வந்து கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகுறதுனால எப்படி இருக்கு, குளோபல் வார்மிங்னால இதெல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுது, சீ லெவல் சேஞ்சஸ் இருக்கு, கோஸ்டல் எரோஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அசார்ட்ஸ்னா பாதிப்புகள், ஓஷனோகிராஃபியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அண்ட் டெக்டான் அண்ட் சைக்ளோன். இப்போ நம்ம ஜியோமார்ஃபாலஜியில் பார்க்க கூட அதில் எர்த்குவேக்லாம் பார்ப்போம், சீஸ்மிக் சிட்டி எல்லாமே பார்ப்போம். இதே நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கறது என்னன்னா ஒரே ஹேப்பன் வந்து நிலத்துல நடந்தா நம்ம அதுக்கு எர்த்குவேக்னு சொல்லுவோம். அதே கடல் நடந்தா அதுக்கு பேர் நம்ம சுனாமின்னு சொல்லுவோம். பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் ஸோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓஷனோகிராஃபி நீங்க பொதுவாக நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா பேசிக், நீங்க ஃபண்டமெண்டலா பார்க்க வேண்டியது ரிலீஃப் ஆஃப் ஓஷன்ஸ், காம்போசிஷன், டெம்பரேச்சர், டென்சிட்டி அண்ட் சலினிட்டி. இதோட அப்பார்ட் ஃப்ரம் தட் இதோட டெப்தா நீங்க பார்க்க வேண்டியதுன்னா கரண்ட்ஸ், அதுல வந்து கோல்ட் கரண்ட், வார்ம் கரண்ட், வேவ்ஸ், டைட்ஸ். இதுல அப்புறம் அப்ளிகேஷனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா sea level changes, hazards, tsunami and cyclone. இது எல்லாமே நீங்க டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதோட பிரைமரி ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஜியோகிராஃபி சவீந்திரா சிங், அதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த பிசிக்கல் ஜியோகிராஃபி, ஸோ ஜியோகிராஃபி ஆஃப் என்விரான்மெண்ட் நம்ம அதை சொல்லுவோம், இல்லை பயோ ஜியோகிராஃபி ஆர் என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி. ஸோ இதெல்லாமே சொல்லுவோம். இதில் வந்து என்விரான்மெண்டல் நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடியது வந்து பேசிக்காக என்விரான்மெண்டல் சிஸ்டம்ஸ் பார்ப்போம், காம்போனன்ட்ஸ் பார்ப்போம், எனர்ஜி ஃப்ளோ, எனர்ஜி, ஃபுட் செயின். இதில் எல்லாமே பார்ப்போம். ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். ஃபுட் செயின், ஃபுட் வெப்னா என்ன, எக்கலாஜிக்கல் ஃப்ரமிட்னா என்ன. ஸோ இது எல்லாமே பார்ப்போம். என்விரான்மெண்ட்டில் பேசிக்காக ஜியோகிராஃபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்விரான்மெண்ட்டில் பார்க்கறது வந்து என்விரான்மெண்டல் அசார்ட்ஸ், குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், ஒரு அர்பன் ஹீட் லேண்டாக இருக்கட்டும், அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன்ஸ், வாட்டர் பொல்யூஷன்ஸ், ஸோ லேண்ட் டிகிரடேஷன்,
நேஷனல் ப்ரோக்ராம் அண்ட் பாலிசிஸ் கவர்மெண்ட்ல இது வரைக்கும் இனிஷியேட்டிவா கொண்டு வந்துருக்கிற ப்ரோக்ராம் பாலிசிஸ், கியோட்டோ புரோட்டோகால்னா என்ன, என்விரான்மெண்டல் பாலிசி, என்விரான்மெண்டல் ஆக்ட், இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ், இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ், பாலிசிஸ், அதுல வந்து கமிஷன்ஸ்லாம் இருக்கும். கியோட்டோ புரோட்டோகால், அஜெண்டா 21, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மில்லியனம் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவாங்க. அதோட இருக்கக்கூடிய ஒரு 17 கோல். அதில் வந்து என்விரான்மெண்ட்லுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதில் வந்து பொல்யூஷன்ஸ். ஸோ இதெல்லாமே இப்போ டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ்லாம் என்ன இருக்கு. ஸோ அதில் எல்லாமே. ஸோ இது ஜியோகிராஃபி ஆஃப் என்விரான்மெண்ட் ஆர் பயோ ஜியோகிராஃபி ஆர் என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி, நீங்க இந்த போர்ஷன்ஸ்ல நீங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக் பிரைமரி சோர்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சவேந்திரா சிங்ல வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபி, சவேந்திரா சிங்லேயே ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும் பயோ ஜியோகிராஃபின்னு. இல்ல அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் டெப்தா நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும் என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபின்னு ஒரு புக்ஸ் இருக்கு சவேந்திரா சிங்ஸ்ல, அந்த புக்ஸ் நீங்க பார்க்கலாம். இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் இருக்கும். கரண்ட் ட்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டா ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு பாலிசி கொண்டு வராங்க என்விரான்மெண்ட்ல அப்படின்னா அந்த பாலிசி ரிலேட்டடா இருக்கிறதும் நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜியோகிராஃபி. ஹியூமன் ஜியோகிராஃபியில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் தாட், பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி, ரீஜனல் பிளானிங், எக்கனாமிக் ஜியோகிராஃபி. ஸோ நம்ம இந்த மாதிரி கேட்டகரைஸாக பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஜியோகிராஃபி அண்ட் செட்டில்மெண்ட். இதில் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டேட்டாஸ். நம்ம பொதுவாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவோம், மக்கள் தொகை சாம்பிள் சர்வீஸ்னு சொல்லுவோம், அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே வேர்ல்டு பாப்புலேஷன், அதோட டென்சிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், மெஷர்ஸ் எப்படி எடுக்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்ன இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம் பாப்புலேஷன் ஜியோகிராஃபி. அப்புறம் வந்து மைக்ரேஷன், மக்கள் இடம்பெயர்தல். இடம்பெயர்தல் வந்து டைப்ஸ் என்ன இருக்கு, அதோட காசஸ் என்ன இருக்கு, அதோட கான்சிக்வன்சஸ், மைக்ரேஷன் தேரிஸ் என்ன நம்ம பார்ப்போம். ஸோ அப்புறம் வந்து பாப்புலேஷன் தேரிஸ், மால்தூஷன் தேரிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேரிஸாவும் நம்ம பார்ப்போம், இதுல சப்ஜெக்டிவாகவும் பார்ப்போம். இதுல வந்து சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பிரைமரி டேட்டாஸ்னா என்ன, பாப்புலேஷன் டேட்டாஸ்னா என்ன, சென்சஸ், காசஸ், இதெல்லாமே நீங்க பார்ப்போம். வேர்ல்ட் பாப்புலேஷன்ஸ் இதெல்லாமே க்ரோத் எப்படி இருக்கு, மெடிக்கல் ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் டேட்டாஸ் பார்ப்போம். இதுல வந்து பாப்புலேஷன் தேரிஸ் எல்லாமே இருக்கு. டெமோகிராஃபி, டிரான்ஸ்லேஷன், பாப்புலேஷன் க்ரோத் தேரிஸ். மால்தியூஸ் என்ன சொல்லியிருக்காரு, சாட்லர் என்ன சொல்லியிருக்காரு, ரிச்சர்டோ என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் தேரிஸும் நம்ம பார்ப்போம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் மைக்ரேஷன்ஸ், அப்புறம் பாப்புலேஷன் காம்போசிஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ், செக்ஸ், ரூரல் அண்ட் அர்பன் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், ஸோ எஜுகேஷன் லெவல், பாப்புலேஷன் பாலிசி. கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 சைல்டு பாலிசின்னு இருக்கு. 1 சைல்டு பாலிசினா என்ன, ஸோ சிங்கிள் சைல்டு பாலிசினா என்ன. ஸோ இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஜியோகிராஃபிஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். பாப்புலேஷன் ஜியோகிராஃபிக்கான பிரைமரி சோர்ஸ் நீங்க ஒரு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஆர்சி சந்தனான ஒரு புக் இருக்கு. பாப்புலேஷன் ஜியோகிராஃபி ஆர்சி சந்தனா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும். நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கக்கூடிய டாபிக்ஸோ அதை நீங்க பார்க்கலாம். பாப்புலேஷன் ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனும் நிறைய நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு லிட்ரஸி ரேட்னா என்ன, ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரேஷியோனா என்ன, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோனா என்ன. ஸோ இந்த மாரி நீங்க வந்து க்ரோத் ரேட், டெத் ரேட், ஃபெர்டிலிட்டி, மார்டாலிட்டி. ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனும் நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி. செட்டில்மெண்ட்னா நம்மளுடைய இருப்பிடம், நம்ம செட்டில்மெண்ட் எப்படிலாம் ஃபார்மேஷன் இருக்கு, ரூரல் செட்டில்மெண்ட் எப்படி இருக்கு, அர்பன் செட்டில்மெண்ட் இருக்கு, செட்டில்மெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இதெல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேரிஸ் இருக்கு, செட்டில்மெண்ட் தேரிஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன்ஸ்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அர்பன் செட்டில்மெண்ட் தேரிஸ்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அர்பன் மைக்ரேஷன், லேண்ட் யூஸ் சேஞ்சஸ், லேண்ட் ஆக்குபேஷன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், தேரிஸ் ஆரிஜின் ஆஃப் டவுன்ஸ், கார்டன். இந்த மாதிரி நிறைய நம்ம தேரிஸும் பார்ப்போம். மஃபர்ட் தேரி என்ன சொல்லியிருக்காங்க, அர்பனைசேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபேக்டர் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அர்பனைசேஷன் சைஸ் என்ன இருக்கு, ரேங்க் சைஸ் ரூல்ஸ் என்ன இருக்கு. இதுல வந்து சென்ட்ரல் பிளேஸ் தேரிஸ்னா என்ன, கிறிஸ்டாலர் என்ன சொல்லியிருக்காரு, லூச் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சேட்டலைட் டவுன்ஸ்னா என்ன, கார்டன் சிட்டிஸ்னா என்ன. ஸோ இந்த மாரி நம்ம வந்து செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபில வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா சப்ஜெக்ட்ஸும் நம்ம பார்ப்போம், தேரிஸும் நிறைய பார்ப்போம். இதுல வந்து சப்ஜெக்ட்ஸோட தேரிஸும் நம்ம நிறைய பார்ப்போம் இதுல செட்டில்மெண்ட் தேரிஸ்ல வந்து. ஸோ எக்ஸ்பெஷலி இன் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட்லாம் நீங்க நிறைய பார்த்துக்கோங்க. லைக் வந்து சேட்டலைட் டவுன்ஸ்னா என்ன, கார்டன் சிட்டிஸ்னா என்ன, அர்பன் ஸ்ப்ராவல்னா என்ன, அர்பன் ஹீட்லேண்ட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி தேரிஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அது அப்புறம் அர்பனைசேஷன்ல வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, அர்பன் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, ரூரல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கோங்க, ஹேம்லெட்னா என்ன, கிளஸ்டர் செட்டில்மெண்ட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இன்டெப்தா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அர்பன் ஜியோகிராஃபில வந்து செட்டில்மெண்ட் அண்ட் அர்பன் ஜியோகிராஃபி நம்ம சொல்லுவோம். அது வந்து செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபிக்கு நீங்க பேசிக்கா வந்து ஒரு புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா சித்தார்த்தன் முகர்ஜின்னு ஒரு புக் இருக்கு, ஆர் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி. அந்த புக்ஸும் நல்லா இருக்கும். அந்த புக்ஸ்ல வந்து ஒரு ஃபண்டமெண்டலா கொடுத்துருப்பாங்க, ஒரு பேசிக் தேரிஸ், அவுட்லைன், செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த புக்ஸ் வந்து நீங்க
தாராளமா ரெஃபர் பண்ணலாம். அந்த புக்ல வந்து ஈச் அண்ட் இன் அண்ட் அவுட் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபில வந்து நீங்க டீட்டெயிலா பார்க்கக்கூடியது பேசிக்கும் பார்த்துக்கோங்க, தியரீஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஜியோகிராஃபி. அதாவது ஜியோகிராஃபி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட் தான் சொல்லுவாங்க. நம்ம அது வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட்னு நம்ம அத சொல்லலாம். ரீஜனல் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் ஜியோகிராஃபின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிரைமரியா எக்கனாமிக் ஜியோகிராஃபி நம்ம படிக்கக்குள்ள நம்ம பிரைமரி செக்டார் அண்ட் செகண்டரி செக்டார் அண்ட் டெரிட்டரி, குவாட்டர்னரி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். பிரைமரினா என்ன, செகண்டரினா டெரிட்டரி. ஸோ இந்த மாதிரி பேசிக் எக்கனாமிக் ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்துக்கோங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ்னா என்ன பார்த்துக்கோங்க, அதோட கிளாசிஃபிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அசோசியேட் ப்ராப்ளம்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸ்னா மினரல்ஸ். ஸோ இந்த மாரிலாம் இருக்கு எக்ஸட்ரா. ஸோ வேர்ல்டு எனர்ஜி கிரைசிஸ்னா என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி கிரைசிஸ், டெவலப்டு கண்ட்ரி அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் இருக்கக்கூடிய ஃபேஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி கிரைசிஸ் என்ன. ஸோ அப்புறம் நேஷனல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கா பார்த்துக்கோங்க. எக்கனாமிக் ஜியோகிராஃபியும் அதே மாதிரி சித்தார்த்தன் முகர்ஜி அந்த புக்ஸும் ரெஃபர் பண்ணீங்களா, இன்னும் நோட் கொடுத்துருப்பாங்க எக்கனாமிக்கல் ஜியோகிராஃபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் தான் எக்கனாமிக் ஜியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபி, இண்டஸ்ட்ரியல் ஜியோகிராஃபி, ஸோ ரீஜனல் பிளானிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல், குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம பார்ப்போம். வேர்ல்டு ஜியோகிராஃபி படிக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்ப்போம்னா லேண்ட் யூஸ், லேண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிஃபிகேஷன், லேண்ட் யூஸ் பிளானிங்லாம் நம்ம பார்ப்போம். கிராப்பிங் பேட்டர்ன், நம்ம எப்படி பயிர்கள் செய்யறது, எப்படி அந்த பயிர்கள் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம சோவிங்ஸ் பண்றோம், அதை நம்ம எப்படி விதைக்கிறோம், எப்படி அறுவடை பண்றோம், அதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இதர கிராப் காம்பினேஷன் ரீசன்ஸ்லாம் இருக்கு. வேவர் என்ன சொல்லியிருப்பாரு, டோ என்ன சொல்லியிருப்பாரு, ரெஃபில்லா என்ன சொல்லியிருக்காரு. ஸோ கிராப் காம்பினேஷன், கிராப் டைவர்சிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம். அப்புறம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபில தேரிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா வான்டூனன் மாடல்ஸ்னு பார்ப்போம். வான்டூனன் தேரிஸ் அக்ரிகல்ச்சர் என்ன, ஒரு லேண்ட் யூஸ், லேண்ட் பிளானிங்ல என்ன பண்ணிருக்காரு, அவரோட மெஷர்மெண்ட் டிட்டர்மினேஷன் என்ன. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, ரீஜனல் வேரியேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் இந்த வேர்ல்டு. நம்ம வந்து ஒரு 13 சிஸ்டம் அதை வந்து சொல்லுவோம். நம்ம வந்து நொமட்டிக் ஹெர்டிங்னா என்ன, டைரி ஃபார்மிங் என்ன. ஸோ இந்த மாரி வந்து வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு 13 டைப்ஸா நம்ம வந்து பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ இதுல வந்து எப்படி அது வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, கிளாசிஃபைட் எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ வான்டூன் தேரிஸ்ல வந்து எப்படி அது பஃபர் லிமிட் எப்படி கொண்டு வந்திருக்காரு, அந்த ஜோன்லாம் எப்படி பிரிச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு தேரிஸ்லயும் பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா பார்த்துக்கோங்க. லேண்ட் யூஸ் பிளானிங்ல என்ன, கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், மெத்தட் ஆஃப் டீலிமிட்டிங் ஆஃப் கிராப் காம்பினேஷன் ரீஜன்ஸ், இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் கிராப் டைவர்சிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வான்டூன் தேனி இதெல்லாமே பார்த்துக்கோங்க, தேரிஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸ் இந்த வேர்ல்டு இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபிக்கு நீங்க பேசிக்கா ஒரு பிரைமரி சோர்ஸ் நீங்க எப்படி எதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, மஜீத் உசைன் ஒரு புக் இருக்கு அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபிக்கு வந்து, மஜீத் உசைன். ஸோ அந்த புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா சஃபிஷியண்டா இருக்கும். அந்த புக்ல வந்து உங்களுக்கு என்ன சோர்சஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கவர் பண்ணிப்போம், ஈச் அண்ட் இன் அண்ட் அவுட். இந்தியன் ஜியோகிராஃபி, இந்தியன் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்ஸும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லேண்ட் யூஸ்ல எப்படி நம்ம இந்தியன் கிளாசிஃபிகேஷன் எப்படி கிராப் கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபில வந்து நீங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா ஆட் பண்ணணும் அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷன்ஸ்லாம் என்ன கொண்டு வந்திருக்காங்க, ரெவல்யூஷன்ஸ் நிறைய எப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஜியோகிராஃபி நம்ம சொல்லுவோம். நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி நம்ம பார்ப்போம். அதில் வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சொல்லணும்னா அதோட ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்குதோ, ஸோ நியர்பை த ரா மெட்டீரியல் கிடைக்கிற இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் வெபர் நம்ம அதை சொல்லுவோம். இண்டஸ்ட்ரி லொகேஷன் தேரிஸ் எப்படி வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அது ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பேசிக் ஃபவுண்டேஷனை கிளாசிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரி லொகேஷன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஆல்பர்ட் வெபர் என்ன சொல்லியிருக்காரு, ஹிஎம்ஹெச் ஹோவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆகஸ்ட் லோச் என்ன சொல்லியிருக்காரு, ப்ரீட், டிஎம் ஸ்மித், இவங்களோட கிளாசிஃபிகேஷன், இவங்க லொகேஷன் தேரிஸ், இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் ரீஜன் இதோட இம்பாக்ட்ஸ், குளோபலைசேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்லாம் நம்ம சொல்லுவோம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ அதை நம்ம பார்த்துக்கோங்க. இதில் வந்து டூரிசமும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு, அதோட அடாப்டேஷன்ஸ் எப்படி இருக்கு, அதோட ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கு, அதோட இதெல்லாமே பார்த்துக்கோங்க. டூரிசம் இண்டஸ்ட்ரி, வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் growth அண்ட் இன்ஃபர்மேஷன் ஏரியா ஆஃப் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி.
ஸோ இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், நம்ம சிலிக்கான் வேலைஸ்லாம் நம்ம சொல்லுவோம், இந்த மாரி நம்மளோட கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்லாம் எப்படி அந்த இண்டஸ்ட்ரிலாம் ஃபார்ம் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம் அதெல்லாம். ஸோ நாலேஜ் ப்ரொடக்ஷன், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி, நம்ம வந்து ரிசர்ச்னு சொல்லுவோம், சயின்டிஃபிக், நம்ம இஸ்ரோவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இஸ்ரோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம சொல்லுவோம் நாலேஜ் ப்ரொடக்ஷன், எஜுகேஷன் ஆர்என்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாரி இண்டஸ்ட்ரியல் ஜியோகிராஃபிக்கும் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் என்ன நோட் பார்க்கணும், ஒரு புக்ஸ், ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் மஜீத் ஹுசைன்லேயே உங்களுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஜியோகிராஃபி மஜீத் ஹுசைன் ஆர் சித்தார்த்தன் முகர்ஜின்னு ஒரு புக் இருக்கு. ஸோ அதுலேயே உங்களுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ ஜியோகிராஃபி அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி அண்ட் ட்ரேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து போக்குவரத்து மற்றும் நம்ம வந்து ட்ரேடுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நம்ம எப்படி ட்ரேட்ஸ்லாம் இருக்கு, இதோட தேரிஸ்லாம் நம்ம எப்படி பார்ப்போம். மோட் ஆஃப் தேரிஸ் அண்ட் மோட் ஆஃப் ஸ்பேஷியல் இன்ட்ராக்ஷன். எட்வர்ட் வுல்மன் என்ன சொல்லியிருக்காரு, ஹிஎம்ஹெச் சொல்லியிருக்காரு. தேரிஸ் அதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட் ட்ரேட் தேரிஸ் நம்ம சொல்லுவோம். கனெக்டிவிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நம்ம சொல்லுவோம். ட்ரேட் இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா குளோபல் லெவல், குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம என்ன பார்ப்போம்னா WTOன்னு சொல்லுவோம், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒபேக்லாம் சொல்லுவோம், ஆயில்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறோம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நம்ம சொல்லுவோம். அதெல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சொல்லுவோம், மெமண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ரீஜனல் கோஆப்ரேஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஏஷியன்ஸ் இருக்குது, பிம்ஸ்டிக்ஸ் இருக்குது, ஒபேக் இருக்குது. ஸோ இந்த மாரி நம்ம வந்து IOL இருக்குது. ஸோ நிறைய குளோபல் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே சொல்லுவோம் நம்ம வந்து. ஸோ நம்ம வந்து LPGன்னு சொல்லுவோம், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், LPG நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறம் 1991 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரேட்ஸ்லாம் நம்ம வந்து குளோபல் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. இதில் தான் நம்ம சொல்லுவோம் வேர்ல்டு ட்ரேட் பேட்டர்ன்ஸ், ப்ராப்ளம் அண்ட் ப்ராஸ்பெக்ட் அண்ட் இன்ட்ரா ரீஜன், இன்டர் ரீஜன் அண்ட் இன்ட்ரா, உள்நாட்டுக்குள்ள இருக்கிற ட்ரேடு, வெளிநாட்டுக்குள்ள இருக்கிற ட்ரேடு, அந்த ரீஜனல் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட். ஸோ இதெல்லாமே சொல்லுவோம். ஜியோகிராஃபி அண்ட் ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இதுக்கும் வந்து நீங்கள் ஒரு பிரைமரி சோர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஜீத் ஹுசைன் ஒரு புக் இருக்கு, சித்தார்த்தன் முகர்ஜின்னு ஒரு புக் இருக்கு. ஸோ இதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட், ரீஜனல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம், இல்லை ரீஜனல் பிளானிங்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து இதில் நம்ம பேசிக்காக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஃபண்டமெண்டலாக பார்க்கணும்னா ஒரு பேசிக்காக ரீஜன்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் ரீஜன் என்ன, ஃபார்மல் ரீஜன் என்ன, ஃபிக்ஷனல் ரீஜன் என்ன. இதில் வந்து ஃபங்க்ஷனல் ரீஜனில் அவங்க ஆட் பண்ணல. ஃபங்க்ஷனல் ரீஜனல், ஃபார்மல் ரீஜனல், ஃபிக்ஷனல் ரீஜனல், வேர்ல்டு ரீஜன்ஸ் என்ன இருக்கு, வேர்ல்ட் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் என்ன இருக்கு, இதுல இருக்கக்கூடிய தேரிஸ், ஆல்பர்ட் என்ன சொல்லியிருக்காரு, குனர் மிட்ரால் என்ன சொல்லியிருக்காரு, ஜான் ஃப்ரிட்மேன் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட் ரீஜனல் தேரிஸ் எல்லாமே பார்க்கலாம். ரீஜனல் டெவலப்மெண்ட் பார்க்கலாம், ரீஜனல் பிளானிங் பார்க்கலாம், இதோட ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்லலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த தேரி, அண்டர் டெவலப்மெண்ட், குளோபல் எக்கனாமிக் பிளாக்ஸ் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ சோஷியல் மூவ்மெண்ட்ஸ்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா சோஷியல் மூவ்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா சிப்கோ மூவ்மெண்ட், அபிகோ மூவ்மெண்ட் ரெண்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா அது மாதிரி சொல்லலாம். ரீஜனல் மூவ்மெண்ட், ரீஜனல் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸ் இருக்கட்டும், அதோட டெவலப்மெண்ட் லைக் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கட்டும், ட்ரேட் இருக்கட்டும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம் ரீஜனல் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இதோட ரீஜனல் டெவலப்பிங் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து பிரைமரி சோர்ஸ் இதை என்ன ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பேசிக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சித்தார்த்தன் முகர்ஜி ஆர் மஜீத் ஹுசைன். ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபி படிக்கக்கூடிய உங்களுக்கு ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்கும் அதில் ஒரு போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இதையே நீங்கள் பார்க்கலாம். மஜீத் ஹுசைன் ஆர் சித்தார்த்தன் முகர்ஜி இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் இதுலேயே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜியோகிராஃபியில் கல்ச்சுரல், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபின்னு நம்ம சொல்லுவோம். கல்ச்சுரல் அண்ட் சோஷியல்னா concept of cultures, culture complex, area of regions, cultural heritage, cultural ecology, cultural convergence, social structure, process, social well-being, quality of life. நம்மளோட கலாச்சாரங்களை பேஸ் பண்ணி நம்மளோட ரீஜன்ஸ் லைக் நம்ம என்ன ரிலீஜன்ஸ், நம்மளோட லாங்குவேஜ், லைக் வந்து ட்ரைப் கம்யூனிட்டிஸ், ஸோ சோஷியல் வெல்பீங், குவாலிட்டி ஆஃப் லைஃப்ஸ், நம்ம எப்படி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்ப்போம். அப்புறம் ஹெல்த், டிசீசஸ் ஆஃப் இக்காலஜிஸ், நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் இதை பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே கல்ச்சுரல்ஸ் இதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஹெல்த் கேர்ஸ், மெடிக்கல் டூரிசம் ஆஃப் இந்தியா, பிளானிங் பாலிசிஸ் இதெல்லாமே நம்ம பார்ப்போம் கல்ச்சுரல். இப்போ ட்ரைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹியூமன் ஜியோகிராஃபியில் வந்து நம்ம கல்ச்சுரல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கணும்னா அந்த நீக்ராய்ட், மங்கோராய்ட், காக்கசாய்ட், ஸோ இந்த மாரிலாம் நம்ம பார்ப்போம்.
ஸோ இதில் வந்து ட்ரைப்ஸ் நம்ம பார்ப்போம், கேஸ்ட், ரிலீஜியஸ், வேர்ல்டு ரிலீஜன்ஸ் என்ன இருக்குது, வேர்ல்டு லாங்குவேஜ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம பார்ப்போம் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஜியாகிரஃபி. ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்காக ரெஃபர் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜியாகிரஃபி மஜித் ஹுசைன் ஒரு புக் இருக்குது. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் ஜியாகிரஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஜியாகிரஃபி டீட்டெயிலாக இன் அண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபிக்கு வந்து பேசிக்ஸாக நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம இதை வந்து ஒரு வேர்ல்டு ஜியாகிரஃபி பெர்ஸ்பெக்டிவ் தான் நீங்கள் பார்க்கணும் பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபின்றது. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தேரிஸ் மட்டும் இதில் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஷின்ஸ் இந்த தேரிஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஹார்ட்லேண்ட் அண்ட் ரிம்லேண்ட் தேரின்னு 2 இருக்கு. ஸோ இந்த தேரிஸ் வந்து பேஸ் பண்ணி கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபியில் என்ன, பார்டர் கிராசிங், பார்டர் டிட்டர்மினேஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு ட்ரெண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ட்ரெண்ட்ஸ் இருக்கு, அதில் டெவலப்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபி ஆஃப் ஃபெடரலிசம் இருக்கு, எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. இப்போ வந்து நம்ம இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரன்னிங்ல இருக்கு, ப்ராசஸ்ல இருக்கு, ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியானா அதில் எம்சிசின்னு சொல்லுவோம், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. இந்த மாரி ஸோ நிறைய நம்ம வந்து இதில் வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து கண்டெம்பரரி சப்ஜெக்ட் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். லைக் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. லைக் வந்து சார்க்னா என்ன, ஏஷியன் என்ன, ஒபாக்னா என்ன, யூரோப்பியன் யூனியன்னா என்ன, ஸோ பிம்ஸ்டிக்னா என்ன. ஸோ அப்புறம் இதில் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ரீஜனல் ஆர்கனைசேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நியோ பாலிட்டிக்ஸ், வேர்ல்டு நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஜீத் ஹுசைன் ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக்ஸில் வந்து இன்னும் நோட் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக ஃபண்டமெண்டலாக எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதையே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இல்லை மாடல்ஸ் அண்ட் தேரிஸ்னு ஒரு புக் இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபிக்கு இந்த தேரிஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் மாடல்ஸ் அண்ட் தேரிஸ், மாடல்ஸ் இன் ஜியோகிராஃபின்னு அந்த புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஜியோகிராஃபி, இண்டஸ்ட்ரியல் ஜியோகிராஃபி, ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி, சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஜியோகிராஃபிக்கு, ஸோ ரீஜனல் பிளானிங், ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் அதோட தேரிஸ் எல்லாமே மாடல்ஸ் இன் ஜியோகிராஃபினா ஹியூமன் ஜியோகிராஃபியில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா தேரிஸுமே அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சஃபிஷியண்டாக இருக்கும். அந்த ஜியோகிராஃபிக்கல் தாட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் தாட் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜியோகிராஃபர்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹவு டு அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு ஜியோகிராஃபிக்கில் அவங்களோட தாட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. கார்ட்டோகிராஃபி, தீமேட்டிக் மேப்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. எரட்டோசிஸ்னா அவரோட கொடுத்துருப்பாரு. என்விரான்மெண்டல் ரிலேஷன்ஸ் சொல்லியிருப்பாரு, ஸ்டடி சொல்லியிருப்பாரு, ஸ்பேஷியல் அனாலிசிஸ் சொல்லியிருப்பாரு, டியூலிசம் என்ன, டிட்டர்மினிசம் என்ன, பாசிபிலிசம். ஸோ இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜியோகிராஃபிக்கல் தாட்ன்றது, ஸோ அதில் வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் பார்க்குறது தேரிஸ் எல்லாமே பார்த்துக்கோ. ஒவ்வொரு ஆத்தரும் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட தீம்ஸ் என்ன, அவங்களோட ஐடியாலஜி என்ன. ஸோ அதில் வந்து ஸ்கூல்ஸ்னு சொல்லுவோம். ஜியோகிராஃபிக்கல் தாட்டில் வந்து ஸ்கூல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ஜியோகிராஃபி, ஜெர்மன் ஸ்கூல், ஃப்ரெஞ்சு ஸ்கூல், அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் தாட். ஸோ இந்தமாரி நம்ம ஸ்கூல் சொல்லுவோம், யூரோப்பியன் ஸ்கூல்ஸ். ஸோ இதே நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் என்னென்ன தாட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம பேசிக்காக பார்த்துட்டா போதும். இதில் வந்து நீங்கள் இதில் இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூலிசம் அண்ட் டிட்டர்மினிசம் 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ குவான்டிடேட்டிவ் இன் ஜியோகிராஃபின்னு அதில் ஒன்று இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். ஹியூமனிசம், பிஹேவியரலிசம், பாசிட்டிவிசம், ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபெமினிசம், ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பெர்ஸ்பெக்டிவ் இன் ஜியோகிராஃபி, ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து அதோட தீம்ஸ், ஐடியாலஜிஸ், அந்த ஜியோகிராஃபிக்கல் தாட்டில் அந்த ஆத்தர்ஸோட சொன்ன அந்த தீம்ஸ் மட்டும் பேசிக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு ஆத்தரை கொடுத்துட்டு அவர் எந்த ஸ்கூல்ஸை சேர்ந்தவர், இல்லை எந்த கண்ட்ரி சேர்ந்தவர், எந்த கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ ஏரியல் டிஃபரன்ஷியேஷனா எந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு, பிஹேவியரலிசம்னா எந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து சோஃபா நம்ம இது எல்லாமே பார்த்தது எல்லாமே பிசிக்கல் ஜியோகிராஃபி அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்கறது நம்ம என்னன்னா ஜியோகிராஃபிக்கல் டெக்னிக்ஸ். ஜியோகிராஃபிக்கல் டெக்னிக்ஸ் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரிஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஜியோகிராஃபிக்கல் டெக்னிக்ஸ்ல வந்து கார்ட்டோகிராஃபி இதில் வந்து ஒன்று சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏஎஸ் சொல்லலாம், ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்ம அதை சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங். இது வந்து 3 கேட்டகரிஸாக நம்ம வந்து பிரிச்சிடலாம் ஜியோகிராஃபிக்கல் டெக்னிக்ஸ். பேசிக்காக கார்ட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னீங்கன்னா மேப் அண்ட் மேப் ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாமே சொல்லுவோம். அதோட ஸ்கேல்ஸ் என்ன, ரெப்ரஸன்டேஷன் ஃப்ராக்ஷன் என்ன, டைப்ஸ் ஆஃப் மேப்னா என்ன, கேட்டகரிஸ் மேப்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேப்ஸ், கூரோபிளாத்னா என்ன, ஐசோமெட்ரிக்னா என்ன, ஃப்ளோ மேப்ஸ்னா என்ன, ஒரு வென் டயக்ராம்னா என்ன, ஒரு டயக்ராம்ஸ்னா என்ன, ஃப்ளோ சார்ட்ஸ், இந்த மாரி மேப்ஸ் ஒரு டேட்டா ரெப்ரஸன்டேஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். பை டயக்ராம்ஸ், பாட் டயக்ராம், லைன் கிராஃப்னா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம்.
ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஐசோபாஸ்னா என்ன. ஸோ இது எல்லாமே பேசிக்கா ஸ்டடி அபவுட் த மேப்ஸ் அப்படின்னா கார்டோகிராஃபி இதுல எல்லாமே பார்ப்போம். இதவே கார்டோகிராஃபியா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஜிஐஎஸ் நம்ம சொல்லுவோம், ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்ம அதை வந்து சொல்லுவோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஸ்டர் டேட்டா என்ன, வெக்டர் டேட்டா, டேட்டா ஃபார்மட்ஸ் இருக்கு, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிஏஎஸ் இருக்கு, எப்படி அதை நம்ம வந்து யூஸ் பண்றோம், கன்வர்ஷன், எடிட்டிங், அனாலிசிஸ்னா என்ன, டெம் நம்ம சொல்லுவோம், டிஜிட்டல் எலிவேஷன் மாடல் நம்ம சொல்லுவோம், ஜியோ ரெஃபரன்சிங், கோஆர்டினேஷன், லேட்டிடியூட், லாங்கிடியூட், மேப் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி பேஸ் பண்றோம். நம்ம தியரிட்டிக்கல் கார்டோகிராஃபிலும் நம்ம வந்து மேப் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம், சிலிண்ட்ரிக்கல், கோனிக்கல். ஸோ இந்த மாதிரி மேப் ப்ரொஜெக்ஷன் படிப்போம். நம்ம ஜிஎஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேயே நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் நம்ம பார்ப்போம். லைக் வந்து ஜிஎஸ் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தீமேட்டிக் எடி கார்டோகிராஃபி என்ன, ஸ்பேஷியல் டிசிஷன் அண்ட் பேசிக், இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல பார்ப்போம். அப்புறம் ஜிஎஸ் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்ல வந்து என்னென்ன இம்பாக்ட்ஸ்லாம் இருக்கு, இதனால எப்படி ஜிஎஸ்ல யூஸ் பண்றதுனால மேப் எப்படி நம்ம டெலிவரி பண்றோம். ஸோ இதெல்லாமே பார்ப்போம். இதை அப்பார்ட் ஃப்ரம் தட் கார்டோகிராஃபி அண்ட் ஜிஎஸ் ரிமோட் சென்சிங்கை தவிர பேசிக் ரிமோட் சென்சிங் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்ன, சென்சார் என்ன, ஸோ இதில் ஃபோட்டோகிராமெட்ரிக், ஏரியல் ஃபோட்டோகிராஃபினா என்ன, டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபினா என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கோங்க: கார்டோகிராஃபி, ஜிஏஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங். இதில் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் வந்து எந்த தேரிஸும் உங்களுக்கு கிடையாது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்குது. ஸ்டடி அபவுட் த மேப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு புக்ஸ் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கார்டோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மிஸ்ரான்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த புக்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் அவுட் வந்து கார்டோகிராஃபியில் கொடுத்துருப்பாங்க. ரிமோட் சென்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் பப்ளிகேஷனில் ஒரு புக்ஸ் இருக்குது, பேசிக் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜேஎஸ். அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன் அண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 புக்கும் ரெஃபர் பண்ணீங்களா உங்களுக்கு மோர் தென் என்ன. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம சோஃபார் நம்ம பார்த்த எல்லாமே லைக் வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி, கார்டோகிராஃபி. ஸோ இதோட அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபிசியோகிராஃபி ரீஜன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரைனேஜ் பேட்டர்ன், இது எல்லாமே ஜியோமார்ஃபாலஜிக்கல் போர்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஹிமாலயன் அண்ட் பெனிசுலா, கிளைமேட்டாலஜி, சீசனல் வெதர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், டைவேஷன், இந்தியன் மான்சூன், மெக்கானிசம், கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டாலஜி நம்ம பார்ப்போம். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், கிரியோஸ்பேக், டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ரேசல் ரிசோர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஜியாகிரபியை பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் ஜியாகிரபியை பார்ப்போம். இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரபியை பார்ப்போம். இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கு, இதெல்லாமே பார்ப்போம். ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்கறது ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரீஜனல் வைஸ் நம்ம எப்படி ஃபிசியோகிராஃப் டிவிஷன்ஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 13 டைப் கேட்டகரிஸ் இருக்கு ஃபிசியோகிராஃப் டிவிஷன்ஸ், அதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் கிளைமேட்ஸ், இந்தியனோட கிளைமேட்ஸ் பார்த்துக்கோங்க. மான்சூன் பேட்டர்ன்ஸ், வெதர் பேட்டர்ன்ஸ், இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்த்தீங்கன்னா கிராப்ஸ், கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், என்னென்ன சீசனல் கிராப்ஸ் இருக்கு, ஸோ அதோட இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் ரிசோர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல் ரிசோர்சஸ், இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ஸ், நம்ம எப்படி வேர்ல்டுல வந்து பாப்புலேஷன்ஸ் படிக்கிறோமோ அதே மாதிரி ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் ரூரல், அர்பன், ஏஜ், செக்ஸ், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஒர்க்கிங் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கு, பாவர்ட்டி எவ்வளோ இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோஸ் எவ்வளோ இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க ரீசன்ட் சென்சஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கு, டென்சிட்டி எவ்வளோ இருக்கு, க்ரோத் எவ்வளோ இருக்கு, மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ இருக்கு, ஃபெர்டிலிட்டி எவ்வளோ இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க இன்னும் நோட் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸ் இதெல்லாமே அக்ரிகல்ச்சர்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ரீஜன் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்க வந்து ஒயிட் ரெவல்யூஷன் என்ன, கிரீன் ரெவல்யூஷன் என்ன, செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் என்ன, ஸோ இதெல்லாமே நீங்க டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. மைக்ரோ லெவல் அக்ரிகல்ச்சர் ரீஜன் என்ன, அக்ரிகல்ச்சர் கிளைமேட்டிக் ஜோன்னா என்ன, ஸோ ஃபுட் செக்யூரிட்டினா என்ன, உணவு பாதுகாப்பு நம்ம சொல்லுவோம். ரீசெண்டாக வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இந்தியன் ஜியாகிரபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பார்க்கலாம். இதில் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இண்டஸ்ட்ரி இருந்தது, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி இருந்து, இண்டஸ்ட்ரியோட க்ரோத் எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்லாம் என்ன இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலிக், நான் மெட்டலிக் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துக்கலாம். இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா என்ன,
ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இண்டஸ்ட்ரியில் வந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிரான்ஸ்போர்ட் நீங்கள் பார்க்கணும்னா ரயில்வே, ரோட்வே, வாட்டர்வே, ஏர்வே அண்ட் பைப்லைன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் நீங்கள் வந்து வாட்டர்வேன்னு கொடுத்துருக்காங்க. இன்லேண்ட் வாட்டர்வேனா என்ன? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏர்வே டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல்லாம் பார்த்துக்கோங்க. ரோட்வேஸில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் என்ன, ஸ்டேட் ஹைவேஸ். ஸோ அது மாதிரி கேட்டகரிஸாக நீங்கள் ஹைவேஸ் படிக்கக்குள்ள ரோட்வேஸில் வந்து அதில் வந்து ஸ்டேட் ஹைவேஸ் என்ன, ஹைவேஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ் என்ன, டனல்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்வேஸில் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ரயில்வேஸில் வந்து ப்ராட் கேஜ் என்ன, மீட்டர் கேஜ் என்ன. ஸோ இந்த மாரி டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க்லேயே டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. பைப் லைன், கேஸ் பைப் லைன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு லைனில் கொடுத்துட்டு ட்ரெண்ட் அண்ட் காம்போசிஷன் அண்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்னல் ட்ரேடாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் ட்ரேட் நம்ம உள்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ட்ரேட் பண்ணுறதும், வெளிநாட்டில் நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரேட் பண்ணுறோம். இந்த ட்ரேட் அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. எப்படி எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதிகமாக, எதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், எதை. ஸோ இதேமாரி ரீசெண்ட் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரீஜனல் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் இன் இந்தியா, எர்த்குவேக், ட்ரவுட், ஃப்ளட், சைக்ளோன், சுனாமி, ஹிமாலயன் ஹைலாண்ட்ஸ், அசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ். ஸோ இந்தமாரி. ஸோ இந்தமாரி நம்ம ஜியாகிரபி பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜியாகிரபின்றது ஒரு வாஸ்ட் ஏரியா. நம்ம 9 யூனிட் சோஃபார் நம்ம பார்த்தோம்ல, எக்ஸப்ட் ஜியாகிரபிக்கல் தாட் தவிர மீதி ஜியாகிரபி, பிசிக்கல் ஜியாகிரபி, கிளைமேட்டாலஜில வந்து ஓஷனோகிராஃபி எல்லாமே, நம்ம ஜியோமோர்ஃபாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். நம்ம சோஃபார் நம்ம பார்த்தது எல்லாம் அப்ளிகேஷனாக கொண்டு வந்தது தான் ஜியாகிரபிக்கல் இந்தியா. ஸோ இந்த ஜியாகிரபிக்கல் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரைமரி சோர்ஸ் ஒரே ஒரு புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். டாக்டர் ஃபுல்லர்னு ஒரு புக் இருக்குது ஜியாகிரபி. ஸோ அதுதான் நம்ம ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பைபிள் நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் படிக்கக்குள்ள அந்த புக்கை நீங்கள் அப்டேட் பண்ணக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸும் நீங்கள் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. லைக் பாப்புலேஷன்ஸ், ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் ட்ரேடாக இருக்கட்டும். ஸோ இதில் பேஸ் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி சிலபஸில் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. 10 யூனிட்ல வந்து 3 கேட்டகரிஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி அண்ட் டெக்னிக்கல் ஜியாகிரபி அண்ட் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டகரி. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 மந்த்ஸில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் 2 மந்த்ஸில் வந்து இருக்கக்கூடிய லிமிட்டட் டைம்ஸில் எப்படி ஸ்மார்ட் ஸ்டடீஸ் பண்ணுறது. ஒரு 10 யூனிட்ஸ் 3 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபி, டெக்னிக்கல் ஜியாகிரபி, ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி 3 கேட்டகரிஸாக பிரிச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 டேஸில் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜியாகிரபிக்கல்ன்றது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிஎஸ்சியாக இருக்கட்டும், எம்எஸ்சி, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் படித்த சப்ஜெக்ட்ஸை தான் நம்ம வந்து இந்த சிலபஸில் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான், நீங்கள் எங்கேயோ படித்த மாதிரி தான் இருக்கும். எடுத்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களாவே யூ வில் கம் டு நோ தட் வாட் இஸ் தட். ஸோ அதேமாரி ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் செட்டுக்கு 2024 பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஸர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. பேப்பர் 1க்கும் சரி, பேப்பர் 2க்கும் சரி. ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட், இன்க்ளூடிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேப்பர் 1க்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேப்பர் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன் செட்டுக்கு 2024. ஸோ ஏப்ரல் 1 ஏப்ரல் 30க்குள்ள நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ். ஸோ அப்ளிகேஷன் டைம் இருக்குது உங்களுக்கு. யூ ஹாவ் சஃபிஷியன்ட் டைம் ஃபார் 60 days. 60 நாள்ன்றது ரொம்ப ரொம்ப சஃபிஷியன்ட் டைம் ஃபார் த ஸ்மார்ட் ஒர்க் ஸ்டடீஸ் ஃபார் டிஎன் செட் 2024. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸ்மார்ட் ஒர்க் கம் டு த பெஸ்ட் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நம்மளோட ப்ரொஃபஸர் அகாடமியில் ஈச் அண்ட் எவ்ரி திங் தே வில் ப்ரொவைட். உங்களுக்கு இதை பற்றி, இந்த கோர்ஸ் டீட்டெயிலை பற்றி காண்டாக்ட் பண்ணணும், இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கால் பண்ணி கேளுங்க, என்கொயர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சஃபிஷியன்ட்டான டைமில் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய 60 நாளில் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப லிமிட்டட் டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரு. ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. 60 நாள்ன்றது ரொம்ப சஃபிஷியன்ட்டான டைம். ஜூன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 3லேருந்து 25க்குள்ள எக்ஸாம் டேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சஃபிஷியன்ட்டான டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ பி கான்ஃபிடென்ட். ஆல் த வெரி பெஸ்ட்.